ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை கொடுக்குறாருங்க. அதாவது போட்டியாளர்கள் எல்லாரையுமே கார்டன் ஏரியால நிக்க சொல்றாரு. இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து என்ட்ரி கொடுக்கறாரு. பாக்குறதுக்கெல்லாம் மாசா தான் இருக்குது. வந்த உடனே டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. போட்டியாளர்கள் எல்லாருமே ரயானோட பேரை சொல்றாங்க. வாங்க ரயான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ரயானும் நிக்கிறாரு. உடனே விஜய் சேதுபதி இந்த வாரம் நீங்க போட்ட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை கொடுக்கறாரு. இத வாங்குற ரயான் சார், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கடைசியா வந்த போட்டியாளர் நான் தான் முதல் ஃபைனலிஸ்டா தேர்வாயிருக்கேன் அப்படிங்கிற சொல்றாரு. விஜய் சேதுபதியும் வாழ்த்து சொல்றாரு. இத்தோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. நீங்க தான் சொன்னீங்க இன்னைக்கு என்னமோ விஜய் சேதுபதி ரயான கிழிச்சு தொங்க விடுவாரு, பச்சை கிளியோட ரெக்கையெல்லாம் புடுங்க போறாரு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எப்பா இதுக்கெல்லாம் விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டாரு. அவரை பொறுத்தளவுல வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா இருக்கிறாரு. அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல விஜய் டிவி பிரபலங்கள் தான் அதிகமான நபர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வார விஜய் சேதுபதியுமே விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக முத்துக்குமரனை போட்டு பொளந்துகிட்டு இருந்தாரு. அதுதானே இதுவரையா நடந்துச்சு. ஆமாங்க, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல ரத்து செய்யப்பட்ட டாஸ்க்ல நடந்த குளறுபடியை பத்தி எல்லாம் பேசுற விஜய் சேதுபதி பாயிண்ட் கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல நடந்த குளறுபடியை பத்தி எதுக்காக பேச மாட்டுக்காரு? ரயான் என்ன நேர்மையாவா விளையாண்டு ஜெயிச்சான்? பல திருட்டுத்தனத்தையும் ஏமாத்து வேலையும் பண்ணி தானே பாயிண்ட வாங்கினா. இத பத்தி எல்லாம் கேட்கணும் அப்படிங்கறதான நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா. நாங்க யார வெளியே அனுப்புறோம்னு நினைக்கிறோமோ அவங்களதான் வெளியே அனுப்புவோம். அதே மாதிரியே நாங்க யார ஃபைனலிஸ்டா தேர்வு பண்றோமோ அவங்க தான் உள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஷோவை கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஆமாங்க, நேத்து நடந்த எவிக்ஷனுமே அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தது ஜாக்லினை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ராணுவ தூக்கி வெளியே போட்டிருக்கானுங்க. இத பத்தி யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் முத்துக்குமரனை போட்டு நேத்துக்கான எபிசோட்ல பொளந்தானுங்க. முத்துக்குமரனுக்கு ஆதரவு அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும்போது முத்துக்குமரனுக்கு நடந்த பிரச்சனையை பத்தி தான் எல்லாவனும் பேசுவான். ராணுவ வெளியேறினதை யாருமே கண்டுக்க மாட்டானுங்க அப்படிங்கறது தான் இந்த மாமா டிவியோட பிளான். அதுவும் கரெக்டா நடந்துருச்சு. அவனுக்கு நினைச்ச மாதிரியே ரயானையும் ஃபைனலுக்கு கொண்டு போயிட்டானுங்க. உண்மையாவே ரயான் ஃபைனலுக்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பொறுத்தளவுல கண்டிப்பா கிடையாது. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல அவர் சூப்பரா விளையாண்டாரு, இல்லன்னா சொல்ல. அதே நேரத்துல பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ணிருக்காரு. பல விதிமுறைகளை மீறி தான் அவர் பாயிண்ட் வாங்கியிருக்காரு. அந்த பாயிண்ட ரத்து பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 2வது இடத்துல இருக்கிற மஞ்சரி சௌந்தர்யா இந்த 2 பேர்ல ஒரு நபருக்கு தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட் போயிருக்கணும். ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல மஞ்சரிக்கு கொடுத்துட்டா மஞ்சரி உள்ள இருந்துருவாங்க. விஜய் டிவி பிரபலங்கள் தான் கடைசி வரை போகணும். அது மட்டும் இல்லாம பணப்பெட்டி எல்லாம் வைக்க போறோம்பா. மஞ்சரி எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அதே மாதிரி தான் ராணுவ எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? எங்க கிட்ட வேலை பாக்குறவனுக்கு தான் பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஷோவை கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரியே ரயானை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தான். வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாக்லின் சௌந்தர்யா இந்த 2 பேருக்கு சொம்பு தூக்குறதா இருக்கட்டும், இல்லனா எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு கைகால் அமைக்கி விட்டுக்கிட்டு அவங்களுக்கு சேவை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவெல்லாம் கண்டிப்பா ஃபைனல் வீக்குக்கு தகுதியான போட்டியாளர் கிடையாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.